இதில் பொருத்தி விடுங்க. சக்கராளி பாக்கா பார்த்தேன் போ எழுதுக்கு வா இந்த குறைய வறுக்க ஒரு முட்டையை வாயில வச்சு போட்டு விடுத்தேன். உட்காரு நீ உட்காரு சந்திர தந்தா கடத்துல அந்த கடத்துல வச்சுட்டு இடத்துல இவனுக்கு வச்சுட்டு அவனுக்கு வச்சுட்டு ஒரு முட்டையை வாயில வச்சு போட்டு விடுத்தேன். போட்டு விட்டேன் நம்ம அங்கே போட்டு விட்டோம்ல அது போட்டு விடுத்தேன். சாமியை கும்பிட்டு பாட்டியை பண்ண தலையில எப்படி இருந்தாலும் ஆம்பளை பைய பார்த்து என் மையம் இப்படி போன மையம் நல்லா குழைக்கட்டும்னு சொல்லி நினைச்சு அது தெரிஞ்சா எங்கள் அத்தை வேறு தானே மாலையை போட்டு விடுங்க. மாலையை போட்டு நீ கையில் எடுத்து கொடுத்த மாலையை போட்டு விடுங்க. அப்படியே உட்காரு சும்மா சாப்பிடியா சாப்பிடு போட்டு விடுங்க. முதல் போட்டு விடுப்பா ரெண்டாவது நான் பெருசாக எடுத்து லூசா போட்டு பெருசாக போட்டு சாமி போய் போடாம போட்டு சண்டம் பண்ணிடுங்க. கால் கழிச்சு விடு அந்த பிள்ளைக்கு அவளை கழிக்க சொல்லுங்க பேத்து ஒட்ட வைத்த ஆமா வைக்கணும் உனக்கு வைக்கவாப்பா செத்தவரை வச்சுட்டு பிறகு அந்த போய் வைக்காம சொட்டு வைக்காம அவங்க வைக்க சொல்லிடுவா போட்டு கொடுத்தேன். ஒரு பெரிய வேலையில போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. புளிக்க போடுங்க. அதான் சமையல் பண்ணிச்சு. அவர் கருப்பியாக இருக்கார் கூப்பிட்டேன் முடிச்சுட்டு வரேன்டா. நீங்கள் கும்பிடுறத கும்பிடு ரெடி பண்ணுங்க நான் வரேன். கையா கொஞ்சம் லூஸ் சுருக்கி வைடா அப்படி வை. சின்ன பிள்ளைக்கு போட்டீங்களா போட வேண்டிய போங்க போங்க சரிடா சரிடா. வெத்தலை இருக்கு இங்கெல்லாம் இருக்காது. இந்த பாரு இந்த போட்டுக்காங்க. மாலைக்கு போட்டா தெரியாது. இப்படி எடுமா இருக்குல்ல இன்னொரு ஆள் சேர்த்து போட்டு கையை மறைச்சிட்டு ரெண்டு ரெண்டு படம் சாத்தம் பண்ணிக்க
கொட்டு எடுத்து உனக்கு துணி துவச்சிட்டு இருந்தா அத்தமைய வாங்க அப்படியே வான்னு கூப்பிட்டு வந்தாச்சு. வாங்க கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாது. வாங்க விழுதி வைக்கட்டும். 6 பேர்ல பக்கத்துல ஒரு கணக்கு வந்தா அக்கம்மா அக்கா தங்கச்சியா தானே இருக்கோம். பெருசா எடுத்து போட வேண்டிய உடையக்கூடாது. அம்மா வைக்கட்டும். நீ வை. அம்மாவோட அங்க போங்க, அந்த பாப்பா நிக்கிறாங்க. நீ போட்டு விடு. அம்மா விழுதிய கட்டு, அம்மா விழுதிய கட்டு, நீ போட்டு விடு. அம்மா துணு வைக்கட்டு, அது விழுதிய கட்டு, நீ போட்டு விடு. 7 பேர் கணக்கு. ஓடியாதான் மத்தியான வேலை கலை என்ன பண்ணுது? கூப்பிடுறாங்க. 7 ஒரு கணக்கு வளையல் போட்டாச்சு. சரி இருக்கட்டும். ஒரு 3 தோசை வச்சுட்டு தக்காளி சரி சரி பட்டினி இல்லாமல் எதனாலும் கொடுத்தாச்சு. நாளைக்கு அதுவே நான் கொடுத்தேன். எனக்கு திரு சந்தன குங்குமம் ஒரு நிமிஷம் தள்ளி இல்லையா?